மோடி, ஈடிக்கெல்லாம் நாங்க பயப்பட மாட்டோம் என்று வீராவேசமாக நம்ம உதவாநிதி பேசியதை நம்ம பார்த்தோம். இது எப்போ? ஒரு 2 வாரங்களுக்கு முன்னாடி இருக்கும். இப்பொழுது நேற்று முன்தினம் அமித்ஷா அவர்கள் மதுரை வந்திருந்த அந்த சம்பவம் நடைபெற்ற பொழுது, அவர் வைத்த குற்றச்சாட்டுகள் குறித்து, அதுவும் என்ன கடுமையான குற்றச்சாட்டுகள், கிட்டத்தட்ட 39,000 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கிறது அப்படின்றது தான் பதிவு செய்கிறார் அமித்ஷா. இப்படி பதிவு செய்கின்ற நிலையில, இது குறித்து கேள்வி வைக்கப்பட்ட பொழுது, மோடி, ஈடிக்கெல்லாம் பயப்பட மாட்டேன் என்று சொன்ன உதவாநிதி என்ன செஞ்சிருக்கணும்? முதுகெலும்பு இருந்தவனா இருந்தா என்ன பண்ணியிருக்கணும்? அது பொய் குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டில் உண்மை இல்லை அப்படின்னு தெளிவா சொல்ல வேண்டியது தானே. உன் கூட இருக்கிறவன்லாம் ஓடி போயிட்டான், ஓடி ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற நிலையில அதை பற்றி பேசுவதற்கு திராணியும் இல்லை, தெம்பும் இல்லை. உதவாநிதிக்கு மட்டும் இல்லை, அவர் அப்பனுக்கும் அப்படித்தான். இப்போ ஸ்டாலின் என்ன பேசியிருக்காருன்னு பாருங்க. நான் ஏற்கனவே சொன்னதுதான், மீண்டும் உறுதியோடு சொல்றேன், எந்த ஷா வந்தாலும் தமிழ்நாட்டை ஆள முடியாது. டெல்லிக்கு தமிழ்நாடு எப்பவுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். இதே உதவாநிதி என்ன பேசியிருக்காருன்னு பாருங்க. பல முறை நான் சொல்லியிருக்கிறேன், ஈடி இல்லை மோடிக்கு நான் பயப்பட மாட்டோம், தொடர்ந்து என்னோட குரல் தான் இருக்கும். என்ன பண்ணாங்க? மிரட்ட பார்த்தாங்க. மிரட்டி அடி பண்ணி வைக்கிறதுக்கு, பயப்படுறதுக்கு அடிமை கட்சி கிடையாது திமுக. எங்களுடைய கலைஞர் உருவாக்கின கட்சி, சுயமரியாதை கட்சி, பெரியார் கொள்கைகள். தப்பு பண்ணுறவங்க தான் பயப்பட தேவை. நாங்கள் யாருக்கும் அடி பண்ணி ஒன்றும் தேவையில்லை, பயப்படவும் அவசியமும் கிடையாது. எதாக இருந்தாலும் சட்டப்பூர்வமாக சந்திப்போம். இவ்வளோதான் இவனுங்க டக்கு. இதை வச்சுக்கிட்டு தான் இவனுக்கு கொடுக்குற பில்டப் எல்லாம், நாங்கள் டெல்லி இங்கே படையெடுப்பை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்லாம் இந்த உறக்க பேசினதெல்லாம் இருக்கு இல்லையா, மதுரையில் பேசினதெல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் தான் அதே மதுரைக்கு அமித்ஷா இவர்களை பார்த்து 39,000 கோடிக்கு ஒரு துறையில் மட்டுமே நீ அடிச்சிருக்க, உன்னையெல்லாம் சும்மா விட போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. இப்போ சொல்லிட்டு போனதுக்கப்புறம் இவனை யாரும் பதில் சொல்ல மாட்டானுங்களாம். இதுக்கு மட்டும் யாருன்னா ஸ்பெக்ட்ரம் ராஜா உட்கார வச்சு பதில் சொல்றது. இதுலேயே தெரியுது இல்லையா இவங்க எந்த அளவுக்கு இவனுங்களுக்கு முதுகெலும்பு இருக்குன்ட்டு.